வெல்கம் டு விண்மீன் தேசம். பட்டு தனது மனைவி மற்றும் 2 குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமா ஒரு காட்டில் வாழ்ந்து வந்துச்சு. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா அந்த காட்டுக்கு மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. பட்டுக்கு காலநிலை பற்றி கொஞ்சம் தெரியும். இனி இந்த காட்டு பகுதிக்கு மழை பெய்து மரமெல்லாம் செழித்து வளர பல நாட்கள் எடுக்கும், பல காலங்கள் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுறது? அதனால கூடிய சீக்கிரம் நாமளும் இந்த காட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு தன்னோட மனைவியான ரதி கிட்ட இதை பத்தி சொன்னிச்சு. ரதியும் இதற்கு சம்மதிச்சு 2 குருவிகளும் தன்னோட குஞ்சுகளோட வேற காட்டு தேடி போனிச்சு. ரொம்ப தூரம் வந்ததும் முயற்சிக்கு பலன் கொடுக்குற வகையில ஒரு அழகான காடு கல்லப்பட்டது. பட்டு ரதியை பார்த்து, ரதி, அங்க பாரு, அழகான பசுமையான காடு ஒன்று இருக்கு. இனி நமக்கு கவலை வேணாம். நம்ம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இந்த காட்டுல வாழலாம்னு நினைக்கிறேன். ரதியும், ஆமாங்க, சந்தோஷமா இருக்கு. எங்க குழந்தைகளும் காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காட்டுக்கு போய் நம்ம குழந்தைங்களுக்கு பழங்கள் கொஞ்சம் பறிச்சு கொடுக்கலாம். நல்ல பழங்களும் இருக்கு அந்த காட்டுல என்று சொன்னிச்சு. பிறகு 2 குருவிகளும் தன்னோட குஞ்சுகளோட காட்டை நோக்கி புறப்பட்டுச்சு. அங்க போய் பழங்கள் பறிச்சு கொடுத்து தனது குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு 2 குருவிகள். கொஞ்ச நேரம் போனது மற்ற 2 குருவிகள் 2 அந்த பக்கமா வந்துச்சு. அந்த குருவிகள் பட்டுவையும் ரதியையும் கண்டுச்சு. ஏய், யார் இது? எங்க காட்டுல எங்களோட அனுமதி இல்லாம பழங்கள் பறிப்பது என்று சத்தம் போட்டுச்சு. பட்டு தன்னை சுதாகரித்து கொண்டு அந்த குருவிகள் பக்கம் போய் தாங்கள் இந்த காட்டுக்கு வர்றதுக்கான காரணத்தை சொன்னிச்சு. ஆனா அந்த குருவிகள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம, நீங்க எல்லாரும் இந்த காட்டுல வாழணும்னா இங்க எங்களுக்கு பணிவிட செய்யணும், அதற்கு சம்மதம்னா தாராளமா நீங்க இந்த காட்டுல இருக்கலாம் என்று சொன்னிச்சு. பட்டுவும் தன்னோட குஞ்சுகளை நினைச்சு ஒத்துக்குச்சு. மற்ற குருவிகள் 2 போனதும் ரதியை பார்த்து, பயப்படாத ரதி, நான் சமாளிக்கிறேன். நம்ம குழந்தைங்க பறக்க ஆரம்பிச்சதும் நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். இனி மழைக்காலமும் ஆரம்பிச்சு விடும் போல இந்த பிரதேசத்துக்கு. ரொம்ப தாழ்வான பகுதியா இருக்கிறதுனால தண்ணீர் தேங்கி வெள்ளமும் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரம் தேடிதான் இந்த காடும் கிடைச்சது. அதனால கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. என்னால இந்த சூழ்நிலையை சமாளிச்சு கொள்ள முடியும் சொன்னிச்சு. ரதியும் அரமனசோட சம்மதிச்சிச்சு. பகல் நேரங்களெல்லாம் மற்ற குருவிக்கு பணிவிட செஞ்சு இரவு நேரத்துல தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுச்சு பட்டு. ஒரு அழகான வீட்டை கட்டியது மட்டும் இல்லாம மழைக்காலம் ஆரம்பித்து விடும் நிலைமை பட்டுக்கு தெரிஞ்சனால மழை காலத்துல அழுகாம இருக்கக்கூடிய மாதிரியான விதை மற்றும் தானியங்களையும் வீட்டின் ஒரு பகுதியில சேமிச்சு வச்சிச்சு பட்டு. மழை காலத்துல தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உபயோகப்படும் மற்ற குருவிகளுக்கோ மழை காலத்தை பற்றி எடுத்து சொன்னிச்சு. அதை பற்றி கண்டு கொள்ளாம சோம்பேறித்தனமா இருந்தது மற்ற குருவிகள். ஆனா பட்டுவை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குச்சு மற்ற குருவிகள். இப்படி காலங்கள் கடந்து போனது. பட்டு சொன்னது போல வளமைக்கு மாறா மெதுவாக காலநிலை மாற ஆரம்பிச்சது. வானம் இருண்டு கொண்டே வந்தது. அமைதியாக இருந்த வானம் பேர் இறைச்சலோடு மழையை கொட்டத் தொடங்கியது. பட்டு சொன்னது போல வெள்ளமும் ஆரம்பிச்சு விட்டது. மற்ற குருவிகளும் அதோட கூடுகளும் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டன. ஆனா பட்டு மற்ற குருவிகளோட நிலைமையை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. மற்ற குருவிகளுக்கு உதவி செய்ய நினைச்சிச்சு பட்டு. வெள்ளத்துல அடிப்பட்ட குருவிகளை முடிஞ்சளவு காப்பாற்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு பட்டு. பட்டு மற்ற குருவிகளை பார்த்து, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, மழை முடிகிற வரையும் தாராளமா தங்கலாம். சாப்பிட உணவும் இருக்கு, நான் சேமிச்சு வச்சிருக்கேன், எதை பத்தியும் யோசிக்காதீங்க என்று சொன்னிச்சு. ரதியும் மற்ற குருவிகளுக்கு உணவு கொடுத்து உபசரிச்சிச்சு. மற்ற குருவிகள்ல ஒண்ணு பட்டுவை பார்த்து, பட்டு, எங்களை மன்னிச்சு விடு. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம
நாங்கள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். உன் பேச்சை கேட்டிருந்தா இந்த மழை காலத்தில் உன்னை போல நாங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். பட்டு இனிமே நீ தான் எங்களுக்கு தலைவர். நீ சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்குறோம். தயவு செய்து எங்களை மன்னிச்சு விடு. ரதியும் பட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பட்டு அந்த குருவியை பார்த்து இப்படி சொல்லிச்சு. எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நண்பரே. நம்ம எல்லோரும் நண்பர்களாக ஒற்றுமையாக இருந்தால் அதுவே போதும். நம்மளால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். இப்படி பேசிக்கொண்டே மலையோடு அந்த இரா பொழுது பட்டு வீட்டிலேயே கழிந்தன. பொழுது விடித்ததும் மழையும் குறைந்து வெள்ளமும் குறைந்து விட்டது. பட்டுவின் வழிகாட்டலின்படி மற்ற குருவிகளும் வீடுகள் கட்ட ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாத மற்ற எல்லா வேலைகளும் பட்டுவின் ஆலோசனைப்படியே செய்ய ஆரம்பித்தது மற்ற குருவிகள்.